வாவ், நாங்கள் சாக்லேட் தொழிலில் இருக்கிறோம். குளிர், இது என் கனவு. இது முழுவதும் ஓடும் வீடுகளாலும் ஊற்றுகளாலும் ஆனது. மேலும் கூட சுவர்கள். இத பாரு, ஈதன் பாரு. நான் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்தேன். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாங்க, கதவை திறவு. கிடைக்க இங்கே ஒரு நேரமாக ஓடை இருக்கிறது. வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். செயல்படவில்லை. ஆம், ஆனால் நாம் எதையாவது சாப்பிடலாம். அப்போ இராம்பு சீக்கிரம் மீறலாம். பாருங்கள். ஆம், நான் மேலோட்டமாய் சாப்பிடுகிறேன், அதிகமாய் சாப்பிடுகிறேன். சாக்லேட் முட்டைகள் முட்டி சிதறுகிறது. எனக்கு இனம் புரிவதில்லை. எம்ஸும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? நான் ஏற்கனவே முடியவில்லை. இது அதிகமாக உள்ளது. என்ன? சரி, நான் நினைக்கிறேன் நாம் இங்கே முடித்து விட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். அவளை நேசிக்கிறேன். ஆம், இது PSG அருமை. இனிப்பு சொர்க்கத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் இது? எனக்கு தோன்றுகிறது நான் திருடன் செல்ல போகிறேன். நாம் இங்கே எல்லாவற்றையும் சாப்பிட்டோம். ஈதன், இல்லை, எல்லாவற்றையும் இல்லை. வாருங்கள், நாங்கள் இன்னொரு சாக்லேட். கிம், எழுந்திரு. வாரும். சரி, இன்னொரு முறை முயற்சிக்கலாம். வாரு, எழுந்திரு. மன்சி, நாங்கள் கதவை கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ரே, நாங்கள் என்ன? அப்பா, என்ன அது? ஹூ, நீண்ட பிளாஸ்டர் பிடிக்குமா? இங்கிருந்து வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வாருங்கள், ஒண்ணும் பண்ணாதீங்க. போகிறேன். அவ்வளவு எளிதில் இல்ல. நாங்கள் எங்கு பரப்பதோ? ஹாஹா, சரி சரி, நான் அவர்களை அங்கே கொண்டு செல்லவிருக்கிறேன். நாம் இன்னும் முடியவில்லை. சரி, நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மீண்டும் வழக்கமானவராக மாறிவிட்டேன். ஆமாம், இனி நான் குண்டு பயலில்ல. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஈதன், நீ எங்கே இருக்கிறாய்? ஈதன், என்ன ஆகிவிட்டது? நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியேறும் அடையாளம் அங்கேதான். எங்கு? மேலே. நாம் செல்லவதா? என்ன பண்ண வேண்டும் என எனக்கு தெரியும். எங்களிடம் நிறைய பபிள் கம் இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் உனக்காக ஈதன் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கம்மை சாப்பிட தயார். ருசியானது. இது மிகவும் நல்லது மற்றும் அருமையானது. வா நான்சி, நீங்க தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு சக்தி எழுச்சி இருக்கிறது. ஆனால் இல்லை, இன்னும் நான் என்றென்றும் பயமாகவே இருக்கிறேன் போன்று தெரிகிறது. இல்லை, எனக்கு ஒரு வினாடி கொடுக்கவும். அது போதுமானது என நம்புகிறேன். இதோ இதன். சரி, வா, எடுத்துக்கொள். நான்சி, நன்றி. என்ன? நான் பறந்து செல்கிறேன். வா ஈதன், நான் உடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். ஆம், நீ செய்து விட்டாய் நான்சி. என்ன? ஓ இல்ல, ஒன்கா அதை மீண்டும் செய்கிறார். நீங்கள் வாங்க, இது என் காலனி. அதை எடுத்துக்கோ. பண்ணிடுங்க. ஆஹா, குழந்தை. அவனுக்கு அது தக்கதே. ஓஹோ, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? பல சுவையான பொருட்கள். இங்கே. நான் கதவை கண்டேன், ஆனால் அதை மீண்டும் திறக்க முடியவில்லை. என்னை தாய் வேண்டும். நான் அதை பெறவா? அது சரி. என்ன? அது உண்மையானதல்ல. ஈதன், நீ என்ன செய்கிற? இந்த சுவையான புளித்தூள் கொழுக்கட்டைகளை பாருங்கள். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். ஏன் வடிவுள்ள வாசனைகள்? சரி, நாம் அன்னத்தை பார். அது எங்கே? அது எங்கு? இது சிறுநீர். ஈதன், சாப்பிடுவதை நிறுத்து. நாம சிந்திக்கணும். அங்கே திருக்கிடும் குளிர்பானங்கள் இருக்கின்றனவா? இருக்கிறான். ஆமாம், நல்லா இருக்கேன். நாங்க எல்லா காக்டன் கேண்டி பூரணமா கரையிறோம். அப்புறம் எல்லா இனிப்பு கிடக்கும் பாரு. எவ்வளோ அழகான சாக்லேட். ஆனால் நாமோடு கண்டுபிடிக்க தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியா ஒரு நாயை காணலாம்? எதுவும் இல்லையா? மறுமொரு ஸ்னிக்கர். மற்றொன்று டிண்டர்.
வாங்க வாத்து எங்க? இன்னொரு ஒண்ணு இதான் இன்னொரு ஒண்ணு. எனக்கு நீளமும் இருக்கு. நம்மிடம் காடன் கண்டி இல்ல. இதுவாக இருக்க வேண்டும். நாம் தான் வாத்தை கண்டுபிடித்து விட்டோம். அப்படியா? இதோ உன் சிறிய பொக்கிஷம். சல்யூட். இங்கிருந்து போவோம். உன்னை பிடிச்சு அவன் பிடிக்க வருகிறான். சீக்கிரம். ஓட முடியாது. நானும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன். வாங்க, யார் முதலில்? வாங்க. நான் மறுமுறை செய்து காட்டினேன். காலணிகளின்றி. ஆனால் நான் செய்தேன். நாம் கதவை திறந்து விட்டோம். வா ஈதன். பை ஒன்கா. ஆஹா, இவ்வாயில் ஒரு கண்ணியாக மறைந்து விட்டது. இப்போது அது பூட்டப்பட்டு விட்டது. நாம என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை பார்க்கிறேன். Super. மற்றொரு முறை அப்படி செய்து விடுங்கள். ஆம், நீ செழுமையான ஜீனியஸ் வா இதயத்துல வாங்க. நீயே வாராயா? உங்கள் பார்வைக்கு நன்றி. போர் வாருங்கள். கதவு வெடிப்பு. ஆஹா, எவ்வளவு அருமை. குரே சுதந்திரம், ஹம்பீர் மற்றும் சிராரால் என்ன இருக்கிறது பாரு. இனிமை. சுதந்திரம் என்ன? நான் சொன்னேனடி, அட, நீ உன்னை ஓட பிடித்தேன். முடியாது. நான்சி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, எனக்கு ஒரு சுப்பா சாப்ஸ் இருக்கிறது. ஜேன், என்னை பிடி. அப்பா, என்ன நடக்கிறது? வாசகர்களே, ரெடிங்க. என்னால் மட்டுமே. ஆமாம், சரி. உன்னை சாக்லேட்டா மாத்துகிறேன். அவர் உண்மையில் செய்யும் சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். ஆமாம், நீ கிளம்பி நான்சி. அவனை பிடிச்சோம். ஹாஹா, கையொடுப்பு. அது நிற வீடுகள் சவால் விளையாடுவோம். பெண்களே, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ, நிறுத்துங்கள். பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ, அதென்ன? என் சொத்திலேயே இருக்கிறது. மைக், இத சுத்தம் செய் தயவு செய்து. ஓ, இது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ, எம்மா, மன்னிக்கவும். எம்மா, அமைதியாக இரு. சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம், இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு விளாக் வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன். ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும்
எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? அரி ஜெசி, எங்கிருக்க விஷயங்க ஐக்கியம் யோசிக்கல. கும்பிட்ட வருஷம். ஓ அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர்சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம், நான் புல்வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். அவளின் பவல்வெளியில வாழைப்பழங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம். ஆஹா, அந்த பிரம்மாண்டமான ஷாட். எனக்கு அதை எரிந்து கொடுக்க முடியுமா? சூப்பர் கோல். என்ன நீ எப்படி செய்தாய்? ஆடியே இருந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்றாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ, வணக்கம் தபால்காரர். என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ, நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப இப்படி அழகா இருக்காங்க. நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். நான்சி, அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த இதழினுள்ளே நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். அவை இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்ல பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ்,
மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். வாங்க செல்வோம். ஆஹா, நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நான் விக்டர்லியன் சைக்கிள் பெற விசை ஸ்குட்வேர்ஸில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில மணல் தேவை. அதனால் நான் பிபாஸில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து. நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகலிலை வாசிக்கலாமா? இந்த படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? ஒரு குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெர்ரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை. தேர்வு செய்ய பல இருக்கின்றன. நான் சாக்லேட் சுவையுள்ள ஏதாவது விரும்புகிறேன். அது செய்யப்படும். ஆஹா, சரி, இங்கே நம்முடைய சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். ஆம், மேலும் நமக்கு அதற்கேற்ப நிறைய தேவைப்படும். இதை மென்மையாக இருக்கும் வரை கொஞ்சம் உருசுவோம். இது போலவே இதை கொஞ்சம் கலக்குவோம். சரியானது மிஸ், நமக்கு தேவைப்பட்டதுதான். இப்போது சாக்லேட் பேஸ்ட்ரி பையில ஊத்துவோம். ரொம்ப மென்மையானதும் இனிப்பானதும். முதலில் வரைதலை செய்வோம். சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம். அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. முடிந்துவிட்டது. சரி, இதோ போடுகிறோம். பாட்டி, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி. இதோ அது தயாராகிவிட்டது. ஓ ஆமாம், இங்க என்ன இருக்கிறது? வாருங்கள், உங்க வேலை செய்யுங்கள் பாட்டி. சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரிகிறது. ஹூஷ். சரி, சாக்லேட்டை எடுத்து இந்த காலனில ஊற்றுவோம். மால்ட் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக குதிகால் மற்றும் மேல் பகுதியிலும் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும். நாம் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும். இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது. அதை கிரீமுடன் அலங்கரிப்போம். இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம். ஆம், மிட்டாய்களை மறக்காதீர்கள். கிரீமின் மேல் நேராக. இதை வண்ணமயமாக மாற்றுவோம்.
என் பேத்தி இதை விரும்புவாள் அப்படின்னு நம்புறேன். மேலே ஒரு செர்ரி வச்சு நான் சார்ஜ் செய்யும். ஆமா, இது ஒரு ஜோக். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பொன்னான உண்ணக்கூடிய வண்ணம். ஓ ஆம், மிட்டாயோ மரக்காசராய் மிஸ்டர் சாவரியன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாசமை வைரங்களாக. பற்றும் இதோ எங்கள் கிரீடம். ஏன் நீ என்ன செய்கிறாய்? ஹனி, நீ ஏதாவது யோசித்தாயா? என்ன காத்திரு, நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா? ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, சரி, ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட்காட் கொண்டு நிரப்புவோம். முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம். பின்னர் அவற்றை உருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன். அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன். அப்பா, நான் தீயில் இருக்கிறேன். ஆஹா, எனக்கு தேவைப்பட்டதே. டஜான், இப்ப இந்த லிப்ஸ்டிக் அச்சை எடுத்துக்குவோம். முதல்ல இப்படி பிங்க் வாட்டுங்க. இப்ப அத உரைய வைக்கிறோம். அத பாருங்க, லிப்ஸ்டிக் சாக்லேட். சிறப்பானது. ஹே பாட்டி, நிறுத்து. இங்கே உனக்கு செல்லம். ஆஹா, வாவ், எவ்வளவு சுவையா இருக்குது. இந்த கிரீடத்தை பாருங்க. இது எனக்காகவா? நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆஹா, மிகவும் இனிப்பு, அருமை. ஓ, சுவையாக இருக்கிறது. இப்போ இந்த காலனிய முயற்சிப்போம். சிண்ட்ரெல்லா காலனிய போல இருக்கிறது. மிகவும் சிறியது. இது மிகவும் கிரீமி மற்றும் சாக்லேட்டாக உள்ளது. இந்த குதிகால் மற்றும் மேலே உள்ள செர்ரி எனக்கு மிகவும் பிடிக்கும். சரியானது. இதென்ன, நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல. சரி, நான் இதை முயற்சிக்கிறேன். சரி. ஓ, இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது சாக்லேட்டா? ஓ, ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடலாம். மிகவும் நல்லது. சரி, வெற்றியாளரின் சகோதரி. ஆமாம், நான் வெல்வேன் என்று சொன்னேன். அடுத்தது நான் விரும்புவது ஒரு கப் கேக். ஓ, நான் அதை பெற்றுவிட்டேன். ஹனி, மிக்சரை தொடங்குவோம். முதலில் அதை திற. மாவு செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஊற்று. முட்டை, மா, கொஞ்சம் கோகோ, பால். இப்போது இதை நன்றாக கலக்க வேண்டும். அதற்கு பிறகு கப் கேக்குகளுக்கான மவுல்ட்களில் மாவை ஊற்றி அதை ஓவனில் வைக்கிறோம். இப்போது நாம் காத்திருக்க வேண்டும். வாவ், செஃப், உங்களிடம் எவ்வளவு பெரிய கப் கேக் இருக்கிறது. கப் கேக்கின் மேல் நன்னா பரப்போம். அப்படியே இப்போது நான் இதை பல அளவிலான லாலிபாப்களால் அலங்கரிக்க போகிறேன். ஏனெனில் அவற்றை பிரகாசமயம் எளிதாகவும் ஆக்குகின்றன. ஓ, ருசியாக இருக்கிறதா? பாட்டி, உங்கள் கப் கேக்குகள் கருகி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, இது நடக்க முடியாது. நான் அவற்றை வெளியே எடுக்கிறேன். ஓ, பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. அப்படின்றால் இப்போது நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீம் விழுகிறது. சூடானதும் குளிர்ந்ததும் சேர்க்கை சரியானது. சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்க மறக்காதீர்கள். ஆனால் முதலில் அவற்றை சிறிது வெட்ட வேண்டும். அது சிறிய முயல்களைப் போல தோன்றும். இதோ மூக்கு, கண்கள் மற்றும் மீசை. அரே ஸ்வீட், நீ என்ன செய்கிறாய்? மார்ஷ்மெல்லோஸ். எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும்.
நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த குவளை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த குவளையில் மாவுக்கான அனைத்து பொருட்களையும் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நன்றாக கலக்கி மைக்ரோவேவில் வைக்கப் போகிறேன். மைக்ரோவேவில் கப் கேக் பற்றி கேள்விப்பட்டதில்லையா? ஒரு சிறந்த சமையல் முறை. வாங்க, இது தயாராகிவிட்டதா? ஆமா. அப்பா, ஐயோ, இது கரைந்து விட்டது. நான் அதனை அதிகமாக செய்து விட்டேன். சரி, அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எனவே நான் மேலே சில கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போது சில ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் அது தயாராகிவிட்டது என நினைக்கிறேன். இங்கே உனக்கு செல்லமே. ஓ வாவ், பலவிதமான இனிப்புகள். இந்த கப் கேக்க பாருங்கள். ஒரு ஸ்பூனுடன் அதை சுவைக்கிறேன். அது நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். ஐயோ, அது எரிஞ்ச மாதிரி சுவைக்குது. ஐயோ. இப்போது இந்த லாலிபாப் கப் கேக் சுவைக்கட்டும். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அறிவேன். நான் மேலிருந்து எல்லா லாலிபாப்ஸையும் சாப்பிட போகிறேன். அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்போது இந்த லாலிபாப் கிரீமில் மூழ்க விட போகிறேன். ஓ ஆம், இது ரொம்ப நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது இந்த முயல் கப் கேக்குகளை முயற்சிப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் இதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ந்தது, ஆனா மிகவும் சுறுசுறுப்பானது. மற்றவை என்ன? மார்ஷ்மெலோஸ். சரி, வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, மிகவும் நன்றி. நான் இதை மதிக்கிறேன். இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அவை சரி. நானே பபிள் டீ வல்லுனர். முதலில் நாம்லேடுகளை எடுக்கிறோம். நிச்சயமாக கமி கரடிகள். அவற்றை இந்த கண்ணாடிக்குள் வைக்கிறோம். இப்போது நாங்கள் சில பாண்டாவை சேர்க்கிறோம். இங்க chipper. Where still a nuri durster area for fracture or ear and several was. பார்த்தீர்களா? ஆளு நான் பான போகிறதோட இதை ஒப்பிட முடியாது. முதலில் நான் டேபியோக்கா பண்ண போகிறேன். டேபியோக்கா கிண்ணங்களை சாஸ்பானில் ஊற்றி முதலில் கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் அவற்றை எடுத்து இந்த கண்ணாடியில ஊற்றுகிறோம். அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. எல்லாருக்கும் டேபியோகா பிடிக்கும். இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. ஓரியோ குக்கீகளை உள்ளே ஊற்றி பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து அதை நன்றாக கலக்குவோம். இப்போது இந்த கலவைய குவளைக்குள் ஊற்றுவோம். சரியானது. மேலே கொஞ்சம் கிரீம் வச்சு ஒரு ஓரியோ குக்கியால் அலங்கரிக்கவும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு ஸ்ட்ரா மறக்காதீர்கள். இது தயாராகிவிட்டது. ஆமா, நீ ஏதாவது செய்தாயா? ஓ சரி, நான் மறந்துவிட்டேன். நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்று பார்க்கிறதில் நான் மூழ்கிவிட்டேன். சரி, நான் சில ஆரோக்கியமான பானங்களை செய்ய போகிறேன். முதலில் எனக்கு சில நீலக்குத்து மரங்கள் தேவைப்படும். அப்புறம் சரி சமையலர், தயவு செய்து எனக்கு கலக்கிய கொடுக்க முடியுமா? மிகவும் நன்றி. இதை திறப்போம். மற்ற பழங்களை நான் நறுக்கியதையெல்லாம் ஊற்றுங்கள். இப்ப அவற்றையெல்லாம் மிக்சியில போட்டு பல்வேறு பழ ஸ்மூத்தி செய்யலாம். சரியானது. இதை கண்ணாடியில் ஊற்றி சில பழங்களால் அலங்கரிக்கலாம். இதை பாருங்கள். மற்றும் ஸ்ட்ராவை பற்றி மறக்காதீர்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். செல்லம், முயற்சி செய். வாவ், ஓ வாவ், எல்லாமே அழகாக இருக்கிறது. நான் இந்த ஆரஞ்சு பானத்துடன் தொடங்குகிறேன். ஃபாண்டா கமி கரடிகளுடன் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது இந்த ஓரியோ பானத்தை முயற்சிப்போம். வாவ், இது இனிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் ஒரு சிறிய சிற்றுண்டி இருக்கிறது. நான் அதை விரும்புகிறேன். மற்றும் இதை பற்றி என்ன? இது பழங்களால் நிரம்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. வெற்றியாளர் யார் என்றால் சமையல்காரர். ஹூரே, வெற்றி. இறுதியாக நான் வென்றேன். ஆஹா, அது என்ன? அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல. எவ்வளவு அழகானது. மற்றவர்களுக்கு என்ன? ஆஹா, இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா.
ஜில், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை, ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது. ஆஹா, அது சூப்பராக இருக்கிறது. ஓ சரி, அது பெருசாக இல்லை. நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பெரியது இருக்கு. பெண்களே, மாம்னலேடை அளந்திருக்க வேண்டியது நிறுத்தி அதை சாப்பிடுவது மேல். ஓ ஆப்ஸ், மன்னிக்கவும் ஜில், நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை. என்னை மாம்பழத்தை கொடுங்கள். இது ருசியாக உள்ளது. இதை பார்ப்போம். மிக சுவையாக உள்ளது. இது அற்புதமாக உள்ளது. அருமை. இப்போது அது என் முறை. எனக்கு ஒரு தட்டு வேண்டும். ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு. அப்படியே சரிக்கு இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பண்றேன். ஆஹா, இது எவ்வளவு சுவை! எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிக நன்று. வாவ், ஜில்ஸை எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன். அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கொலா பாட்டில் கொடுப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, மறுக்க முடியாது. அது என்ன? ஏன் கோக் என்னை முழுவதுமாக தெளிக்கிறது? உஃப், இது மாமலைட்டாகவே இருக்க வேண்டும். இது நடக்கக்கூடாது. அஃப்கோ ஜில், அது டைராவின் விஷமாம். பெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை. ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மார்மலேடையும் சாப்பிட்டாள். வாங்க, அது நகைச்சுவையாக இருந்தது. நான் என்று கோகா வேட்சி விஜயம் புஷம். பெண்களே, நீங்கள் என்ன பாப்பீர்கள்? ஒரு நிமிடம். என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது? சுவாரஸ்யம். ஆனால் இது என் துண்டு. நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஓ, நீ என் விரலை கடித்து விட்டாய். பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை. அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர். அவர்கள் ஆட்டாக் செய்யும் முன் நான் அதை தேவையகும். ஓய் இல்லை, நான் அதை மீண்டும் தரமாட்டேன். அது நமக்கும் இருக்கும். பிரமாதம். மிகவும் அருமை. அழகா? ஆமா, எனக்கு மிகவும் பிடிக்கும். அருமை. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப நல்லது. பெண்களே, இது என்னோட மாங்கல்யம். ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நான் மகுடையை காதலிக்கிறேன். இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்க ரொம்ப கொடூரமானவர்கள். டைப்ரா, நீ இன்னும் உன் மார்மலேடை சாப்பிடலையா? அப்படியானாலும் அதுக்கு விட கொடு. அந்த பெண்கள் அதை உருக்கி விழுங்கி விடுவார். ஆம், அது பசித்த புலிகளுடன் கூண்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மார்மலேட நிலையிலே நான் இருக்க இன்னைக்கு விரும்ப மாட்டேன். அரே ஸ்லீஸ் சர்னிட் பாஷ் நூடுல்ஸ் கிராய் இஸ் ரூம்ல இருக்கேன். அரேமெதி சீஷேவ் நிலை தீஸ்ரோலை டைராவின் பட் இஸ் பெல்லாவுக்கு சாதாரண அளவு உள்ளதா? இது ஒரு மேம்பழே. இதிலிருந்து நீங்க ஜில்லுக்கு பாருங்க. பெரிய நூடுல்ஸ். ஓ வா, இதை எனக்காக பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. முடியாது. சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு. நான் புரிந்து கொண்டேன். சரி, எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம். எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன. ருசிகரமாக இருக்கிறது. அவ்வளவு நல்லது. காத்துரு. ஏன் நான் தான் அவற்றை பாக்கெட் இருந்து எடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஜில், எனக்கு உதவுவாயா? சரி, நான் இழுத்து விடுறேன். Appa, Horace's noodles rated Shuigo research in Burkina. Sorry, DP den Harvard Mail Station. மிகவும் அதிகமாக உள்ளது. நான் முடித்து விட்டேன். ஏய், அது என்ன? டைரா, ஏன் இதை என்னை நோக்கி எறிந்தாய்? சரி, என் பேழை எனக்கு கிடைத்தது. எனக்கு உண்மையாகவே என் நூடுல்ஸை சாப்பிட வேண்டும். நூடுல்ஸ் நேராக என் மூக்கில் சென்றது. ஓ இல்ல, எனக்கு தும்ம வேண்டும். அடடே, அதாவது அருவருப்பு. பெல்லா, இது என்ன? இது உண்மையில நூடுல்ஸ் மற்றும் உன் நாசி நீரா? இது அருவருப்பு. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நான் நூடுல்ஸ் பச்சிடணும். விடவே சுவையா இருக்கும். பாப்போம். வாவ், ரொம்ப சீசி. சூப்பர். ரொம்ப சுவையானது. இன்னும் கொஞ்சம் வேணும்.
ஆம், நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன். சரி, எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாள். இன்னும் விரும்புகிறேன். ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்க நேரம் எடுத்து போச்சு. வாவ், இது அபாரமாக இருக்கிறது. ஆ, என்ன? ஓப்ஸ், நான் அதை கைவிட்டு விட்டேன். மீண்டும் முயற்சிப்போம். ஓ, முடியாது. எல்லாமே விழுந்து போகிறது. நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ட்ரில்லின் மூலம் மூலக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் மூலக்காணியில பிடிக்க முடியும். அதை முயற்சி செய்கிறேன். ஓஹோ, இல்லையே, அது மிகுதியானது. நான் அதை எப்படி நிறுத்துவேன்? எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு திட்டம் தேவை. இப்படியானா என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இது என்ன ஊட்ட போகும் என் ரோபோட். டியூடல்ஸ், நாம் அதை சேர்ந்து செய்வோம். சரி, இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன். இப்போது எனக்கு நூடுல்ஸ் ஊட்ட ஒரு ரோபோ கை இருக்கும். சேத்தான் அழுத்துவோம். அப்படியே செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள. ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு. ஜில், நீ கண்டிப்பாக ஒரு ஞானி. இதை ஒரே சேர செய்யலாம். என்ன ஆச்சரியம். வாவ், அதுவே குளிர்ச்சி. ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது. எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு. ஆமா, உண்மையாவே குதூகலம். இது சிறிய ஹப்பா பபா சுவையான ஜெல்லி பாட்ல. மற்றவைகள் எப்படி இருக்கட்டன? அப்பா, இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது. ஆளு, இது ரொம்ப இனிப்பா இருக்கணும். ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்டில உள்ளது. இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது. ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம். அன்பாக அதனை முயற்சிப்போம். நன்று. இது ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும். சரி, இப்ப பிவிதல் நேரம். என்ன? இது மிகவும் சிறியது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, பொறுங்கள், நான் யோசித்தேன். நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும். அற்புதம். ஓ, நான் அதை முயற்சிக்கலாமா? ஒரு பார்வை விடுகிறேன். என்ன அழகான பொம்மை. ஓ, அது பிளந்து விட்டது. என்னை சுற்றி எங்கிலும் பபிள் கம் உள்ளது. ஜில், அதை பிடிக்கவில்லை. அது அவளது பொம்மை. என்னை பொறுத்துக்கொள் ஜில். எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம். வாவ், மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முயற்சி செய்க. பிழிந்து வருகிறது. பட மிகவும் வண்ணமயமானது. மிகவும் இனிப்பானதும் ருசியானதும். அருமைஸ். ஆஹா, ஆம், நான் இதை என்றுமே சாப்பிட முடியும். டைரா, நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே. என்ன, உண்மையா? ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா? இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்கப் போகிறாய். பேடி. வேவ், ஆம், என் மீது மோதவில்லை. நீங்கள் தவறவிட்டீர்கள். ஓ, பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியுமே இல்ல. என் பாட்டிலில் இப்போது ஒரு துளை உள்ளது. ரொம்ப சுவைண்டு நின்றும் இருக்குது. அரேயா, இப்ப என்னோட மூச்சு ரொம்ப பசுமையா இருக்குது. பா, இது வெறுமனே குளிர்ந்த பசுமைதான். அதுவே பெரியது. பாரு, அங்கே எல்லாம் பனி படலங்கள். குளிர்ச்சியானது. ஆமாம், ஜில் எதையும் பார்க்கவில்லை போல் தெரிகிறது. அவனின் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது. பெல்லா, நாம் மீண்டும் செய்வோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். முயற்சி செய்யலாம். உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள். எவ்வளவு குளிர்ச்சி, அழகான பனித்துளிகள். ஓ, இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது. டைரா உறைந்து விட்டாள். நாம என்ன செய்யலாம்? ஓப்ஸ், பெல்லா, நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டைரா உறைந்து விட்டாள். பெல்லா பனித்துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை. ஜில், நாம் என்ன செய்யலாம்? சரி, நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்கிறது. ஓ, நன்றி ஜில், நீ என்னை மிகவும் உதவினாய். இப்போது பெல்லாவின் பனித்துளிகளை உருக விடலாம். என்ன செய்தாய்?
அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை. எங்கள் வீடியோவை